السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات، واغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه، والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك، يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. اللهم ذكرنا من القرآن ما نسينا، وعلمنا منه ما جهلنا، وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار. رب زدني علما. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم علمني وفهمني كتابك وسنة نبيك محمد صلى الله عليه وسلم. اللهم علمني تأويل القرآن ومواعظه ونصائحه والقول البليغ وفصل الخطاب والحكم الرشيد والعلم المفيد، واجعلني من العلماء الحكماء الصالحين المصلحين الربانيين الذين أرادوا وجهك ورضاك. يا حي يا قيوم يا سميع ويا عليم. اللهم يسر. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், சூரத்து அலம் நஷ்ரஹ் உடைய விளக்கங்களை நாம் பார்த்ததற்கு பிறகு அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்களை பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய கல்வியை, குர்ஆனுடைய விளக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற அமர்வு வரை 6 படிப்பினைகள் வரை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து நிறைவு செய்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று சூரா அலம் நஷ்ரஹுடைய 7வது படிப்பினையிலிருந்து நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாள் இந்த பாடத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்த சூறாவை நாம் ஓத வேண்டும், அதனுடைய பொருள்களை நாம் படிக்க வேண்டும், அந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் நாம் கற்றுக்கொண்டு நினைவில் வைத்து கொண்டு வர வேண்டும். நல்ல கவனமாக கேளுங்க. 7வது படிப்பினை, உண்மையான உள்ளங்கள் ஈமானை கொண்டும் சத்தியத்தை அறிவதை கொண்டும் தான் விரிவடைகின்றன, பலம் பெறுகின்றன, மகிழ்ச்சி அடைகின்றன. உண்மையான உள்ளங்கள் என்றால் என்ன? எந்த உள்ளம் உலக சிற்றின்பங்களை தேடுவதை விட்டு தூரமாகிவிட்டதோ, எந்த உள்ளங்களுடைய தேடல் மறுமையாக இருக்கிறதோ, படைத்த இறைவனாக இருக்கின்றானோ, அந்த உள்ளங்கள் உண்மையான உள்ளங்கள். எந்த உள்ளத்தில் உண்மையாளனாகிய அல்லாஹ் குடிகொண்டு விடுகின்றானோ அந்த உள்ளம் உண்மையான உள்ளம். அல்லாஹு தஆலாவுடைய அழகிய திருப்பெயர்களிலே ஒன்று என்ன? அல் ஹக். அல் ஹக்குல் முபீன், தெளிவான உண்மையாளன், சத்தியமானவன். அல் ஹக் அல்லாஹு தஆலாவுடைய உயர்ந்த பல திருப்பெயர்களிலே மிக முக்கியமான ஒன்று அல் ஹக். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ وَأَنَّ مَا يَدْعُونَ مِنْ دُونِهِ الْبَاطِلُ. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்தான் உண்மையானவன், அல்லாஹ்தான் சத்தியமானவன், அல்லாஹ்தான் உண்மையில் ஊர்ஜிதமானவன், அல்லாஹுவை தவிர அனைத்தும் பொய்யானவை, நிலையற்றவை என்று. ஆக அந்த உண்மையான அல்லாஹுவை எந்த உள்ளங்கள் தமக்குள் கொண்டு வர விரும்புகின்றனவோ, அல்லாஹுவை கொண்டு வருவது என்றால் என்ன? அல்லாஹு தஆலாவுடைய மஹப்பத்தை, அல்லாஹுடைய பயத்தை, அல்லாஹுடைய தேடலை, அல்லாஹுடைய நினைவை, அல்லாஹுவின் மீது உண்டான பற்றை, நம்பிக்கையை, யகீனை எந்த உள்ளங்கள் தங்களது உள்ளங்களுக்குள் கொண்டு வந்து விடுகின்றனவோ அந்த உள்ளங்கள் உண்மையான உள்ளங்கள். புரியுதா? அந்த உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளங்களுடைய மகிழ்ச்சி, இன்பம், தேடல், அதனுடைய வலிமை, சக்தி எதை கொண்டிருக்கும்? அல்லாஹுவை அறிவதை கொண்டு, அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிவதை கொண்டிருக்கும். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
இந்த செய்தியை உணர்த்துவதன் மூலமாக மூமின்களாகிய நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா உள்ளத்தினுடைய தர்பியாவை, நம்முடைய கல்புக்குண்டான அந்த தஸ்கியாவை தருகிறான். கவனிங்க, உண்மையான உள்ளங்கள் ஈமானை கொண்டும் சத்தியத்தை அறிவதை கொண்டும் விரிவடைகின்றன, பலம் பெறுகின்றன, மகிழ்ச்சி அடைகின்றன. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உள்ளத்தை விரிவடைய செய்து இந்த ஈமானை இஸ்லாமை அவர்களுக்கு கொடுத்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். தெளிவான வழிகேட்டில் இருந்த மக்களை இந்த ஈமானை கொண்டு, இஸ்லாமை கொண்டு, மாரிஃபத்துல் ஹக், அல்லாஹுவை அறிவதை கொண்டு, சத்தியத்தை அறிவதை கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தினார்கள், பக்குவப்படுத்தினார்கள், விசாலப்படுத்தினார்கள், பரிசுத்தப்படுத்தினார்கள். எந்த மக்கள் மிக தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள் என்று அல் குர்ஆனிலே வர்ணிக்கப்பட்டார்களோ அதே மக்கள் அதே அல் குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக வாழக்கூடியவர்கள், அவர்கள் சுத்தமானவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், உண்மையானவர்கள் என்று அல்லாஹுவினால் அதே அல் குர்ஆனிலே போற்றப்பட்டார்கள், புகழப்பட்டார்கள். இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த உள்ள பரிசுத்தத்தை கொண்டு, ஷரஹ் சத்ர், இந்த நெஞ்சத்தை ஈமானை கொண்டு, இஸ்லாமை கொண்டு விரிவடைய செய்தார்கள். அல்லாஹுடைய அறிவை கொண்டு இந்த உள்ளத்தை ஒளிமயமாக்கினார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். அதே போன்று பலவீனமாக நலிந்திருந்த மக்கள், அதாவது கொஞ்சம் தான் வியாபாரிகள் அரபுகளிடத்துல, அங்கே செல்வந்தர்கள் ரொம்ப குறைவு, ஏழைகள் அதிகம். அதே போல அவர்களிடத்துல சாதாரணமான ஆயுதங்களும் வலிமையும் தான் இருந்தது. வேட்டையாடக்கூடிய அளவுக்கு அல்லது எதிரிகளுடைய சில தாக்குதல்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்குண்டான ஆயுதங்கள் தான் அவர்களிடத்தில் இருந்தன. ஆனால் இத்தகைய பலவீனமான சாதாரணமான நிலையிலிருந்த மக்களை ரோம பேரரசுகளையும் பாரசீக பேரரசுகளையும் வீழ்த்தி அவர்களையெல்லாம் தங்களது ஆட்சிக்குள் கொண்டு வரக்கூடிய அளவுக்குண்டான வலிமையை, பலத்தை, குவத்தை, குதிரத்தை, தாக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்றால் அது எதன் மூலமாக? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், எந்த ஈமானை கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சங்களை அல்லாஹ் விரிவடைய செய்தானோ அந்த ஈமானை கொண்டு, மாரிஃபத்துல் ஹக்கை கொண்டு சஹாபாக்கள் தங்களுடைய நெஞ்சங்களை விரிவடைய செய்த போது அல்லாஹு தஆலா அத்தகைய வலிமையை, ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்தான். ஆகவே முஸ்லிம்கள் இந்த ஈமானிய தாக்கத்தில்லாமல், இந்த ஈமானிய மாரிஃபத், அல்லாஹுடைய ஹக்குடைய மாரிஃபத் இல்லாமல் உலகத்தின் செல்வங்களில் எத்தனை செல்வங்களை அவர்கள் அதாவது குவித்து கொண்டாலும், எத்தனை பலங்களை, ஆயுதங்களை அவர்கள் வாங்கி சேமித்து கொண்டாலும் அவர்கள் இழிவடைந்தவர்களாக, கேவலப்பட்டவர்களாக இருப்பார்கள். எதுவரை மாரிஃபத்துல் ஹக், மாரிஃபத்துல் ஈமான், மாரிஃபத்துல்லா என்ற அந்த ஈமானிய ஒளி அவர்களுக்குள் வராதோ. புரியுதா? இன்றைய காலத்தில் இதுதான் பிரச்சனை நமக்கு. அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த இழிநிலையை நீக்கி நமக்கு ஈமானுடைய, இஸ்லாமுடைய அந்த வலிமையை, அந்த ஆற்றலை, தெளிவான சிந்தனையை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹும்ம யஸ்ஸிர், அல்லாஹும்ம யஸ்ஸிர். 8வது படிப்பினை. இந்த 8வது படிப்பினையில் நம்ம அடுத்த வேற ஒரு உலகத்துக்கு போகிறோம். அதாவது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது அவுலியாக்கள், இறைநேசர்கள், உலக பற்றற்றவர்கள். நீங்கள் நினைத்து கொள்ளாதீங்க இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம், இந்த மாதிரி தன்மை உள்ளவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், நாமெல்லாம் அப்படி வாழ முடியுமா, நமக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்குமா, நமக்கெல்லாம் அந்த பண்பு கிடைக்குமா என்று அதை நீங்கள் தூரமாக பார்க்காதீங்க. அதாவது உலக விஷயத்தில் எதையுமே முஸ்லிம்களாகிய நாம இருக்கட்டும் அல்லது மற்ற மக்களாக இருக்கட்டும், எதையுமே தூரமாக பார்ப்பதல்ல. எத்தகைய சிரமமாக இருந்தாலும் அதை வெல்வதற்கான முயற்சி செய்கிறார்கள். சந்திர மண்டலத்துக்கு போக பார்க்குறான், விண்வெளிக்கு போக பார்க்குறான், இன்னும் ஆள் கடலுக்குள்ளார போக பார்க்குறான், ஆள் பூமிக்குள்ளார தொலை போட்டு அதுக்குள்ளார போய் ஆராய்ச்சி செய்ய பார்க்குறான். இப்படி உலக விஷயங்கள் என்றால் தங்களுடைய ஆராய்ச்சிகளையும் தங்களுடைய திறமைகளையும் தேடல்களையும் மனிதர்கள் வளர்த்து கொள்கிறார்கள். இதில் முஸ்லிம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற வேறுபாடு, பாகுபாடு இல்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வர்றோம்?
எந்த முஸ்லிம்கள் மனிதர்களிலேயே அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ ஹுவஜ்தபாக்கும் வஸம்மாக்குமுல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் மனிதர்களில் அல்லாஹ்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும், நாம் ஒவ்வொருவரும் என்னை அல்லாஹ் அவனுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை உணர வேண்டும். ஏதோ நாம் அவனுடைய அடியார்கள்ல ஒரு அடியாரு, அவ்வளவுதான் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உண்டான தொடர்பு. நம்ம தொழுகை இபாதத்தெல்லாம் என்ன பெருசா நமக்கு செஞ்சிட போது, நாமெல்லாம் அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்படுவோமா, அல்லாஹுவால் அந்த விசேஷமான பார்வையை கொண்டு பார்க்கப்படுவோமா, நமக்கெல்லாம் அந்த தகுதி கிடைக்குமா? இப்படியாக உங்களை ஷைத்தானிய எண்ணங்களுக்கு தள்ளி கொண்டு அல்லாஹ்விடமிருந்து தூரத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். பயம் இருக்கணும், பணிவு இருக்கணும். அது நிராசையாகவும் உங்களை சோர்விலே தள்ளக்கூடியதாகவும் ஆக்கிவிடக்கூடாது. இப்ப கவனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை அவனுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்ற அந்த ஈமானிய உணர்வு நமக்கு வேண்டும். ஹுவஜ்தபாக்கும், அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவன் உங்களை தேர்ந்தெடுத்தான். வஸம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களை எல்லாம் முஸ்லிம்கள் என்று அல்லாஹு தஆலா பெயரிட்டு இருக்கிறான். உங்களுக்கு முஸ்லிம்கள் என்ற பெயரை அல்லாஹ் கொடுத்தான். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். எப்பொழுது சாதாரண மனிதர்கள் என்ற அந்த கூட்டத்திலிருந்து முஸ்லிமாக, மூமினாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கிவிட்டானோ அப்போதே அல்லாஹுடைய விசேஷமான சிறப்பான மகத்துவமிக்க அருளுக்கும் பார்வைக்கும் நாம் உரியவர்களாக ஆகிவிட்டோம். அதற்கு பிறகு எந்த அளவு நாம் அல்லாஹு தஆலாவை நாம் முன்னோக்குகிறோமோ, அல்லாஹுவை நோக்கி ஓடுகிறோமோ, அல்லாஹு தஆலா நம்மை அதற்கேற்ப அணைத்து கொண்டு அரவணைத்து கொண்டு நம் மீது விசேஷமான அருள்களை போர்த்தி கொண்டே இருப்பான். ஆக இந்த விலாயத், இந்த இறைநேசம், வலியுல்லா, அல்லாஹ்வுடைய வலியாக ஆகுவது, அதே போல அல்லாஹுடைய நேசனாக ஆகுவது, இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய விசேஷமான அந்த ரஹ்மானுடைய அடியார்களாக ஆகுவது, இப்படிப்பட்ட இந்த தன்மை என்பது இன்றைய காலத்தில் வாழக்கூடிய நம்மில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். எப்போது நம்முடைய முன்னோர்கள் எந்த பாதையில் சென்று எந்த முயற்சிகளை செய்து இந்த விலாயத், இறைநேசம், அந்த இறை நெருக்கம் என்ற பாக்கியத்தை அடைந்தார்களோ அந்த பாதையில் நாம் செல்வோமே. ஆனால் புரியுதுங்களா? எப்படி இந்த துன்யால நீங்க உழைத்தா இந்த துன்யாவுடைய செல்வம், பணம், பதவி உங்களுக்கு கிடைக்கிறதோ அதே போல அதை விட அதிகமாக கேரண்டியாக, அதாவது அன்கேரண்டி, அதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி இன் அஹ்ஸன்தும் அஹ்ஸன்தும் லிஅன்ஃபுஸிகும் ஹல் ஜஸாஉல் இஹ்ஸானி இல்லல் இஹ்ஸான். அல்லாஹு தஆலா யார் இந்த நல்ல பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டி அவர்களை தன் பக்கம் நெருக்கமாக்கி கொள்வான். சரி, இப்ப இந்த 8வது படிப்பினையில இத்தகைய மகத்தான தன்மையை, இத்தகைய மகத்தான அருளை, இத்தகைய மகத்தான விலாயத் என்ற இறை பாசத்தை, இறை நேசத்தை, இறை நெருக்கத்தை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நேரத்திலே அல்லாஹ்வை விட்டு தூரமாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى, அவர்களும் அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருந்தார்கள். மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், அவர்களுக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தது, ஈமான் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தார்கள். அவர்கள் இந்த இல்மை கொண்டு, குர்ஆனுடைய இல்மை கொண்டு எத்தகைய அந்த இறை நெருக்கத்தை பெற்றார்களோ, இறை அன்பை பெற்றார்களோ அந்த பாதை இன்னும் நமக்கு திறந்திருக்கிறது. அந்த பாதையிலே நாமும் செல்வோமேயானால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய, அவனுடைய நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பை, மஹப்பத்தை, விலாயத்தை, நேசத்தை, அந்த குர்பை, நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கும் கொடுப்பான். நாம் செய்யக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப. அது மட்டுமல்ல, அந்த முயற்சிகளை விட 10 மடங்கு அதிகமாகவே அல்லாஹு தஆலா கொடுப்பான். மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. சரியா? அப்ப இந்த விஷயத்தை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு இப்ப இந்த 8வது படிப்பினை பாடத்தை பாருங்க. செல்வம், பதவி, இன்னும் இந்த உலகத்தின் வேறு விதமான எந்த ஒரு சுகமாக இருந்தாலும், எத்தகைய பெரிய அரிய இன்பமாக இருந்தாலும் அதனால்
உடலும் நப்சும் தான் மகிழ்ச்சி அடையுமே தவிர உள்ளம் அல்ல. நல்ல கவனிங்க. இப்ப இன்றைக்கு நாம் எல்லாருக்குமே இந்த காசு அதிகமா கிடைக்கணும், நமக்கு ஒரு பதவி கிடைக்காதா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உலகம் சார்ந்த ஒரு இன்பத்தை சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். சரியா? இப்ப இந்த உலகத்திலேயே எவ்வளவு பெரிய ஒரு இன்பமோ சுகமோ, அந்த சுகம் இன்பம் கிடைக்குமே, ஆனால் அதனால் இன்புறக்கூடியது, அதனால் சுகத்தை அனுபவிக்கக்கூடியது நம்முடைய ஜிஸ்ம், இந்த மண்ணால் ஆன இந்த உடலும், மண் தின்று விடக்கூடிய இந்த உடலும் இந்த நப்சும் தான். புரியுதா? ஆனா இதுக்குள்ளார ஒரு கல்பு, ரூஹ் என்று அல்லாஹு தஆலா ஒன்றை வைத்திருக்கிறான் அல்லவா, அதற்கு இந்த உலகளாவிய இன்பங்களோ சுகங்களோ எதையும் கொடுத்து விடாது. புரியுதா? இப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதன் முயற்சி செய்து அடையக்கூடிய இன்பமாக இருக்கட்டும், அதே போல அவனுடைய மகிழ்ச்சியாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், இவை எல்லாமே சொற்ப காலத்திற்கு தான், நிரந்தரமானதும் அல்ல. புரியுதா? இந்த உலகத்துல மனிதன் தேடக்கூடிய செல்வம், பதவி, இன்னும் வேற எந்த ஒரு இன்பம் இருக்குதோ, அது சிறிய பெரிய எந்த ஒன்றாக இருக்கட்டும், அதனால உடலுக்கு தான் மகிழ்ச்சி ஏற்படுமே தவிர கல்புக்கு அல்ல. சரியா? சரி, அப்படி உடலுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் சுகம் எதுவாக இருந்தாலும் அதுவும் ஒரு சொற்பமான காலத்திற்குத்தானே, நிரந்தரமாக அல்ல. அது நல்ல நமக்கு தெரிஞ்ச ஒன்றுதான். புரியுதா? எல்லாமே டைமிங், முவக்கத், நேரம் குறிப்பிடப்பட்டதுதான், அவ்வளவுதான். ஒரு மனிதன் எவ்வளவு வேலை செய்வான், கண்டிப்பா தூங்கி ஆகணும். எவ்வளவு நேரம் தூங்குவான், கண்டிப்பா எழுந்தே ஆகணும். எவ்வளவு நேரம் விளையாடுவான், கண்டிப்பா ஒரு நேரத்தில் விளையாட்டை முடிச்சே ஆகணும். இப்படி உலகத்தில் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அதனுடைய இன்பமும் சுகமும் முடிந்து கொண்டே இருக்கும், முடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சரியா? எதுவும் நிரந்தரமானதல்ல. இதை நல்ல மனசுல நம்ம ஏற்றிக்கொள்வோம். ஆனால் இப்ப கவனிங்க, அல்லாஹுவை அறிவதை கொண்டும், அவனது வேதத்தை அறிவதை கொண்டும், அவனை வணங்குவதை கொண்டும், அவன் பக்கம் நெருங்குவதை கொண்டும், அவனை ஆசைப்படுவதை கொண்டும் உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய விசாலமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைதியும் தான் உண்மையானவை, நிரந்தரமானவை. திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. அல்லாஹுவை அறிவதை கொண்டும், மாரிஃபத்துல்லாஹ், அவனது வேதத்தை அறிவதை கொண்டும், அவனை வணங்குவதை கொண்டும், அவன் பக்கம் நெருங்குவதை கொண்டும், அவனை ஆசைப்படுவதை கொண்டும் உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய விசாலம், நிம்மதி, மகிழ்ச்சி, அமைதி, இதுதான் உண்மையானவை, நிரந்தரமானவை. புரியுதா? இந்த விசாலம், இந்த நிம்மதி, இந்த அமைதி எதன் மூலமாக ஏற்பட்ட நிம்மதி, அமைதி, விசாலம்? ஈமானின் மூலமாக, இஸ்லாமின் மூலமாக, அல்லாஹுவை அறிவதின் மூலமாக, வேதத்தின் அந்த கல்வியின் மூலமாக. இது இறை தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கினான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தகைய பண்பு மிக மிக முழுமையாக கொடுக்கப்பட்டிருந்தது. நபிமார்கள் இதுல மிகப்பெரிய பங்கு கொடுக்கப்பட்டார்கள். அதுல மிக முழுமையான உயர்ந்த சிறப்பான பங்கு யாருக்கு கொடுக்கப்பட்டது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சரிங்களா? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தகைய பண்பு மிக முழுமையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வின் அடியார்களாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நமக்கும் இதுதான் நியதி. புரியுதுங்களா? நாமும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். நபிமார்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் நுபுவத்தை கொண்டு, ரிசாலத்தை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். புரியுதா? நாம் ஈமானை கொண்டு, இஸ்லாமை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். நம்முடைய தேர்ந்தெடுக்கப்படுதல் என்பது நபிமார்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அடுத்த தர்ஜா. فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. நபிமார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது அது மிக 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 விசாலமானது, அது மிக 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 பரிசுத்தமானது, உயர்ந்தது. நுபுவத், ரிசாலத்தை கொண்டு, கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சை கொண்டு. புரியுதா? ஆனால் அந்த நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய, அந்த நபிமார்களுடைய பாதையிலே செல்லக்கூடிய நாமும் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். புரியுதுங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். புரியுதுங்களா? அந்தந்த ஈமானிய தகுதிக்கு ஏற்ப. கவனிங்க,
அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கும் இதுதான் நியதி. என்ன நியதி? கவனிங்க, என்ன நியதி? எந்த பாதையில நபிமார்கள் சென்றார்களோ அந்த பாதையிலே நாமும் செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த இஜ்திஹாத், நம்முடைய முஜாஹதா, அந்த கடின ஈமானிய உழைப்பு, நம்முடைய ஈமானிய அந்த கடினமான பயிற்சிக்கு ஏற்ப நமக்கும் அந்த விலாயத்தை, அந்த குர்ப இலாஹியை, அந்த மஇயத்தை இலாஹியை அல்லாஹு தஆலா கொடுப்பான். சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அபூபக்கருக்கு அல்லாஹு தஆலா இதை மிக மிக சிறப்பாக கொடுத்திருந்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு, அதுபோன்று உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், இப்படியாக சஹாபாக்களுக்கும் கூட அல்லாஹு தஆலா இதை அவர்களுடைய இஜ்திஹாத், கடின உழைப்புக்கு ஏற்ப, அவர்களுடைய முஜாஹதாவிற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதே போலதான் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நமக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாபுல் முஜாஹதா, பாபுல் இஜ்திஹாத் திறந்து விடப்பட்டிருக்கிறது. என்னது பாபுல் முஜாஹதா என்றால்? நல்ல அமலில் தீவிரம் காட்டுவது, அல்லாஹுவை நெருங்குவதில் கடின சித்தை முயற்சி எடுப்பது. இந்த பாதையில போகும்போது இன்ஷா அல்லாஹ் நமக்கும் விலாயத்து கிடைக்கும், நமக்கும் அந்த இறைநேசம் ஷர்ஹ் சதுர், நம்முடைய நெஞ்சங்கள் விரிவடையும். பின்னாடி நம்ம இன்னும் நிறைய பார்க்க இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலேயும் அல்லாஹு தஆலா அந்த ஈமானிய ஒளியை, ஆகிரத்துடைய ஒளியை, குர்ஆனை புரிவதனுடைய அந்த பிரகாசத்தை, வெளிச்சத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து சிறப்பிப்பான். எப்போது? இது எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை என்ன? துன்யாவை தூக்கி வெளியில வைத்தா. துன்யாவிலிருந்து கொஞ்சம் இந்த கல்புக்குள்ளார இருந்தாலும் கூட இதுல எதுவுமே கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஒரு சின்ன உதாரணம் புரிஞ்சு கொள்ளுங்க. என்றைக்கு சஜிதா செய்யும் பொழுது, நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னாடி இதையும் சேர்த்து சொல்றேன். என்றைக்கு தக்பீர் கட்டும் போதும் கட்டிய பிறகும் அல்லாஹ் ஒருத்தன் மட்டுமே நமக்கு நினைவிருக்கிறானோ, சொர்க்கம் நரகம் மட்டும் நமக்கு ஞாபகம் வருதோ, என்றைக்கு நம்ம போய் சுஜூதுல அந்த தலையை வைக்கும் பொழுது மஹ்ஷர் ஞாபகம் வருதோ, அல்லாஹுடைய மகத்துவத்தால அப்படியே உள்ளம் துடிக்குதோ, அந்த கண்ணு அப்படியே கலங்குதோ, அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன துன்யாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக்கி அவன் பக்கம் நம்மை நெருக்கமாக்குகிறான் என்று. எப்ப தக்பீர் கட்டும் போதும் துன்யால ஏதாவது ஒன்று ஞாபகம் வருதோ, சுஜூதுல இருக்கும்போது துன்யாவுடைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருதோ, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுதான், அப்ப இந்த கல்பு இன்னும் சாக்கடையில தான், சேரு சாக்கடை சகதியில தான் இந்த கல்பு இன்னும் கிடக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உள்ளத்துல எப்படி ஈமானிய ஒளி வரும்? புரியுதா? வராது. அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவானாக. அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. கவனிங்க, இந்த அளவுக்கு புரியுதோ தெரியல. அல்ஹம்துலில்லாஹ், புரிய முயற்சி செய்யுங்க, எடுத்து படிங்க. திரும்ப போவோம். அல்லாஹ்வின் அடியார்களாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நமக்கும் இதுதான் நியதி. அல்லாஹ்வின் இறைநேசர்களாகிய நபிமார்களின் பாதையில் நாம் பயணித்து அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் அடைய வேண்டும் என்றால் இத்தகைய பண்புகளை நாமும் நம்மால் முடிந்த அளவும் பின்பற்ற வேண்டும். நம்மால் முடிந்த அளவு பின்பற்ற வேண்டும். உலக செல்வங்களும் இன்பங்களும் உலக கல்விகளும் அதிகரிக்க வெளிப்படையில் மனிதன் மகிழ்ச்சியாக தெரிந்தாலும் அவனது உள்ளம் நெருக்கடியாலும் கவலையாலும் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அல்லாஹுவை அறிவதும் அவனை நெருங்குவதும் மட்டும்தான் உள்ளத்தை விரிவாக்கும். புரியுதா? உலக கல்விகள், அதே போல உலக செல்வங்கள், உலகத்தினுடைய பதவிகள் அதிகரிக்க மனிதனுடைய உள்ளத்துல இன்னொரு பக்கம் கவலைகள் நிரம்பிக் கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலேயே யார் அதிகமா மன நெருக்கடிக்கு ஆளானவர்கள் என்றால் இந்த உலகத்திலேயே யார் பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ, யார் இந்த உலகத்திலேயே பெரிய பதவியில் இருக்கின்றார்களோ. நீங்க கேட்பீங்க, என்ன இப்படி சொல்றீங்க? அதிகமா காசு இருக்கிறவங்கள பாக்குறோம், என்ன ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான். அவன் இரவுல படுக்கும் பொழுதுதான் தெரியும், அவன் தனிமையில இருக்கும் போதுதான் தெரியும் அவருடைய கல்பு எவ்வளவு சுருங்கி போய் நெருக்கடிக்கு ஆளாக இருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஒரு பிஞ்ச பாயில 2 ரக்காத்து தொழக்கூடிய யக்கீனோடு ஈமானோடு தொழக்கூடிய ஒரு மூமினுடைய உள்ளம் எந்த அளவு விசாலத்தில் இருக்குமோ அதில் ஒரு சில துளி கூட இருக்காது ஆடம்பர வாழ்க்கையில், பகட்டு சுகத்தில்
இந்த உடல் சுகத்தை கொண்டு இன்புற்று பெருமை அடிக்கக்கூடியவனுடைய அந்த உள்ளத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, புரியுதுங்களா? இந்த மூமினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நிம்மதி விசாலம் இருக்கிறதே, அது ஒருபோதும் யாருக்கு கிடைக்காது? அந்த பகட்டு வாழ்க்கை வாழக்கூடிய காபிர்களுக்கு. இதை உதாரணமா புரிகிறதா இருந்தா இன்றைக்கு காசா மக்களை எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் பத்ரு போர், உஹது போர், அஹ்ஸாப் போர், ஹுனைன் போர்ல பட்டாங்களோ கஷ்டம், அதே போல கஷ்டங்களை இந்த மக்கள் அனுபவித்தாலும் ஈமானால இஸ்லாமால எவ்வளவு இன்பமா இருக்காங்க பாருங்க. காலையில குர்ஆன் ஓத ஆரம்பித்து மனப்பாடமாக அன்று மாலைக்குள் குர்ஆனை கத்தம் செய்து விடுகிறார்கள். சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, குடிப்பதற்கு ஒன்றுமில்லை, அவர்களுக்கென்று அந்த உடுத்தி இருக்கக்கூடிய உடையை தவிர வேறு உடை இல்லை. இத்தகைய நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிம்மதி, அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனதின் விசாலம் உலகத்தின் படு ஆடம்பரமான வாழ்க்கையிலே கூத்தும் கும்மாளமும் அடிக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்காது. புரியுதுங்களா? அல்லாஹு அக்பர், யா அர்ஹமர் ராஹிமீன். இதை திரும்ப படிக்கிற நல்ல கவனிங்க. செல்வம், பதவி, இன்னும் இந்த உலகத்தின் வேறு விதமான எந்த ஒரு சுகமாக இருந்தாலும், எத்தகைய பெரிய அரிய இன்பமாக இருந்தாலும் அதனால் உடலும் நப்சும் தான் மகிழ்ச்சி அடையுமே தவிர உள்ளம் அல்ல. அதுவும் அந்த மகிழ்ச்சியும் சுகமும் இன்பமும் சொற்ப காலத்திற்குத்தான், நிரந்தரமாக அல்ல. அல்லாஹுவை அறிவதை கொண்டும் அவனது வேதத்தை அறிவதை கொண்டும் அவனை வணங்குவதை கொண்டும் அவன் பக்கம் நெருங்குவதை கொண்டும் அவனை ஆசைப்படுவதை கொண்டும் உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய விசாலமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைதியும் தான் உண்மையானவை, நிரந்தரமானவை. அது இறை தூதர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தகைய பண்பு மிக மிக முழுமையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹுவின் அடியார்களாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நமக்கும் இதுதான் நியதி. நீதினா இதான் சட்டம், இதான் வழிமுறை. அல்லாஹுவின் இறைநேசர்களாகிய நபிமார்களின் பாதையில் நாம் பயணித்து அல்லாஹுவின் அன்பையும் நெருக்கத்தையும் அடைந்தால் இத்தகைய பண்புகளை நாமும் நம்மால் முடிந்த அளவு பின்பற்ற வேண்டும். உலக செல்வங்களும் இன்பங்களும் உலக கல்விகளும் உலக பதவிகளும் அதிகரிக்க அதிகரிக்க வெளிப்படையில் தான் மனிதன் மகிழ்ச்சியாக தெரிந்தாலும் அவனது உள்ளம் நெருக்கடியாலும் கவலையாலும் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அல்லாஹுவை அறிவதும் அவனை நெருங்குவதும் மட்டும்தான் உள்ளத்தை விரிவாக்கும். இது தொடர்ந்து அடுத்து 9வது படிப்பின பாருங்க. உள்ளங்களின் உண்மையான மகிழ்ச்சி இஸ்லாமை கொண்டுதான், ஈமானும் இறை ஞானமும் தான் உள்ளங்களின் வளமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இன்பமும் இனிமையும் ஆதரவும் ஆகும். உள்ளங்களின் உண்மையான மகிழ்ச்சி இஸ்லாமை கொண்டுதான். இன்று பார்க்கிறோம் மேலை நாடுகள்ல, அதாவது ஆடல் பாடல் குடி கும்மாளம் கூத்து என்று மிகப்பெரிய ஒரு ஷைத்தானிய ஷஹவத்துடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த மக்கள் ஈமான் இஸ்லாமுக்கு வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு அவ்வளவு பெரிய சொத்து சுகம் ஆடம்பர வாழ்க்கை, ஒரு நாளைக்கு அவர்களுக்கு கிடைத்த பல லட்சம் டாலர் மதிப்பான வருவாய்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு சாதாரண ஒரு எளிமையான வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த ஆடம்பரமான மிக ஆடம்பரமான அந்த வாழ்க்கையில் கிடைத்த இன்பத்தை விட அவர்களுக்கு இந்த எளிய நெருக்கடியான சாதாரணமான வாழ்க்கையில் வாழ்வதில் அதைவிட பெரிய இன்பத்தை சுகத்தை அவர்கள் உணர்வதுதான் அந்த பெரிய இன்பத்தை தூக்கி, அதாவது உலக இன்பத்தை தூக்கி போடுவதற்கான முக்கிய காரணம். புரியுதுங்களா? உள்ளங்களின் உண்மையான மகிழ்ச்சி இஸ்லாமை கொண்டுதான், ஈமானும் இறை ஞானமும் தான் உள்ளங்களின் வளமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இன்பமும் இனிமையும் ஆதரவும் ஆகும். இது அதாவது இஸ்லாம், அதே போல ஈமான், இறை ஞானம், மஅரிஃபத்துல் ஹக். அதான் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். ஷரஹ் ஸத்ர் என்பது என்ன? அந்த மஅரிஃபத்துல் ஹக், உண்மையை அறிவது, அல்லாஹ்வுடைய ஞானம். நீங்க 10வது படிப்பினை. இறை ஞானத்தை பெறாத உள்ளத்தை விட, இறை ஞானத்தை பெறாத உள்ளத்தை விட தரித்திரியம் பிடித்த உள்ளம் வேறு எதுவும் இருக்க முடியாது. எத்தனை டிகிரிகளை வாங்கி குமித்து கொண்டாலும் சரி, உலகத்தில் எவ்வளவு பெரிய புகழ்களை அவன் சம்பாதித்து கொண்டாலும் சரி, புரியுதா? அல்லாஹுடைய இந்த இஸ்லாம் ஈமானுடைய மஅரிஃபத்துல் ஹக் இல்லை என்றால் அவனுடைய உள்ளத்தை விட தரித்திரியம் பிடித்த கேடுகட்ட மோசமான உள்ளம் எதுவும் இருக்க முடியாது. கவனிங்க 11வது படிப்பினை. ஈமானை கொண்டும் நேர்வழியை கொண்டும் அல்லாஹுவை அறிவதை கொண்டும் தான் உள்ளங்கள் மேன்மையும் மென்மையும் அடைகின்றன. இந்த ரகீக்குல் கல்ப், ரஃபீக்குல் கல்ப், அந்த உள்ளத்தினுடைய அந்த சாஃப்ட்னஸ், கைண்ட்னஸ், அதே போல உள்ளத்தினுடைய உலு ருகி, அந்த உள்ளம் உயர்வது,
இந்த ரெண்டுமே எதை கொண்டுதான் கிடைக்கும்? ஈமானை கொண்டு, நேரு வழியை கொண்டு, அல்லாஹுவை அறிவதை கொண்டு. அதனாலதான் அல்லாஹுவை அறிந்த ஈமானிய அந்த உண்மையான யதார்த்த நிலையை பெற்ற ஹலீஃபாக்கள், அல் குலஃபா உர் ராஷிதூன், உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை, ஆட்சியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். புரியுதா? அவர்களுக்கு கீழ் பணியக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களது உள்ளத்திலே பெருமை இல்லை. அவர்கள் கேட்காமல் பதவியில் அமர்த்தப்பட்டார்கள். மக்களை அராஜகம் செய்யவில்லை, மக்களை அடக்கவில்லை, மக்களின் மீது தங்களுடைய அதிகாரத்தை திணிக்கவில்லை. மக்களோடு மிக மென்மையானவர்களாக, மிக பணிவானவர்களாக, மிருதுவானவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், அவ்வளவு மென்மையானவர்களாக இருந்தார்கள். பதவி, செல்வம், இந்த அதிகாரம் என்பது உள்ளத்தை கடினமாக்கக்கூடிய ஒன்று, பெருமையை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய ஒன்று, அகம்பாவத்தை கொண்டு வந்து குமிக்கக்கூடிய ஒன்று. தன்னை எதிர்ப்பவர்களை, தன்னை ஏசுபவர்களை, தன்னை பழிப்பவர்களை, தன்னோடு முரண்படக்கூடியவர்களை அடக்கி அவர்களை அழிக்க தூண்டக்கூடிய ஒரு தன்மை எது? இந்த பதவி, அதிகாரம் என்பது. ஆனால் சஹாபாக்கள் யார் இந்த ஈமானை கொண்டு, இந்த இஸ்லாமை கொண்டு உள்ளங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்தார்களோ அவர்களோ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களோடு மென்மையாக, மிருதுவானவர்களாக, இலகுவானவர்களாக இருந்தார்கள். காரணம் என்ன? அவர்களது வழிகாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகைய உயிர் தோழர்கள் எல்லாம் குழுமி இருக்கும் போது அவர்களது தோளிலே துண்டை போட்டு இழுத்து கொண்டு வந்து, முஹம்மதே, உனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை நீ எனக்கு கொடுக்க மாட்டாயா என்று ஒரு ஆராபி, ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்வை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சிரித்தவர்களாக, என்னிடத்தில் இருந்திருந்தால் உனக்கு நான் கொடுத்திருப்பேனே, என்னை கஞ்சத்தனம் உள்ளவனாக நீ பெற்றிருக்க மாட்டாய், இந்த பள்ளத்தாக்குகளின் மரங்களின் இலைகள் அளவுக்கு என்னிடத்திலே தங்கங்கள் இருந்திருந்தாலும் என்னை உங்களுக்கு கொடுக்காத கஞ்சனாக நீங்கள் பெற்றிருக்க மாட்டீர்கள் என்று இன்முகத்தோடு சொல்லிவிட்டு அந்த ஆராபிக்கு ஏதாவது உங்களிடமிருந்து கொடுத்து அனுப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்றோ இந்த அதிகாரம் எந்த அளவு பல அரசர்களை அரக்கர்களாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன? அவர்களுடைய உள்ளங்கள் ஈமானிய ஒளியை கொண்டு, இந்த மஅரிஃபத்துல் ஹக்கை கொண்டு, அந்த சத்தியத்தின் ஞானத்தை கொண்டு அவர்கள் தங்களது உள்ளங்களை விரிவடைய செய்யவில்லை. எனவே அவர்கள் அத்தகைய மிகப்பெரிய கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அந்த நெருக்கடியின் வெளிப்பாடுதான் அவர்கள் மக்களை நெருக்கடியிலே வைப்பது. ஃபிரௌனை போல, நம்ரூதை போல, ஷத்தாதை போல, அது போன்று அவர்களுக்கு பின்னால் வந்த அந்த அநியாயக்கார அரசர்களை போல. அதாவது இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். புரியுதுங்களா இல்லையா? நல்ல கவனிங்க. அதாவது திரும்ப 10 படிக்கிற, இறை ஞானத்தை பெறாத உள்ளத்தை விட தரித்திரம் பிடித்த உள்ளம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஈமானை கொண்டும் நேரு வழியை கொண்டும் அல்லாஹுவை அறிவதை கொண்டும் தான் உள்ளங்கள் மேன்மையும் மென்மையும் அடைகின்றன. மேன்மை என்று சொன்னா ரொட்டி, புரியுதுங்களா? அந்த உலு, ஈமானுடைய, கல்புனுடைய அந்த உயர்வு, உள்ளங்கள் உயர்வது. அதே போல மென்மை என்றால் ரிக்கத், அந்த உள்ளத்துல ஏற்படக்கூடிய சாஃப்ட்னஸ். ஒருத்தர் எந்த அளவு பரிசுத்தமான மூமினாவாரோ அந்த அளவு அவர் மென்மையானவனாக இருப்பார். புரியுதுங்களா? வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக், நபியே, கடுகடுப்பானவராக, கடின உள்ளமுள்ளவராக, முரட்டு குணமுடையவராக நீர் இருந்திருந்தால் இந்த மக்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். இது எதனால ஏற்பட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மென்மையான உள்ளம், மேன்மை மிக்க உள்ளம். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அல்லாஹ் தஆலா ஈமானை கொண்டு, மஅரிஃபத்துல் ஹக்கை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை விரிவடைய செய்தான். எனவே யார் அந்த ஈமானை கொண்டு, இல்மை கொண்டு, மஅரிஃபத்துல் ஹக்கை கொண்டு தனது உள்ளத்தை விரிவடைய செய்வாரோ அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய பாக்கியத்திலிருந்து அவருடைய முயற்சிக்கு, அவருடைய தேடலுக்கு தகுந்தபடி அல்லாஹு தஆலா கொடுத்து அவர் மீதும் விசேஷமாக அருள் புரிவான். இந்த படிப்பினைகள் முதல் வசனத்திற்கு இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் கூறிய விளக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து இமாம் இப்னு கஸீர் இருக்காங்க, இமாம் குர்துபி இருக்காங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ்
அடுத்த அமர்விலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல் குர்ஆனை புரிவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்களை அல் குர்ஆனுடைய நேர்வழியை நமது உள்ளத்தில் இறக்கி அதன்படி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கு நம்முடைய ஈமானை இஸ்லாமை உயர்த்தி கொள்வதற்கு கெட்ட தீய குணங்களை விட்டு கெட்ட ஆசைகளை விட்டு கெட்ட தேடல்களை விட்டு ஒவ்வொரு இழிவான அற்பமான குணங்களை விட்டு கொள்கைகளை விட்டு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் நம்முடைய மூமினான முஸ்லிமான உம்மத்தையும் அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சரிமா, இன்ஷா அல்லாஹ் அடுத்து சில நிகழ்ச்சிகள் இருக்கு, வேலைகள் இருக்கு. அதனால கேள்வி பதில்கள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வில் வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் கஃபாரா ஓதிக்குங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.